இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஏன்டா இப்படி பண்ற? நானே நைட்டெல்லாம் தூங்கல. தூங்க முடியாம நான் 5 மணிக்கு தான் தூங்கினேன். இப்ப ஏன்டா எழுப்பி விட்ட? நான் தூங்குறேன், நீ போ. ஏய் அமீனரு, தூங்கலாம் எழுப்பி விட்டாங்களா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்ரா? இன்னைக்கு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை வேற இல்லடா. ஏன் உங்க தாத்தா பாடல் போன நாளா? அதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நான் எந்திரிக்க மாட்டேன், உனக்கு தெரியாது? அதான் தெரியுமே. இப்ப ஏன்டா என்ன எழுப்பி உயிரை வாங்குற? நீ உன்னை கொண்டுடுவேன்டா. மூட்டு போடா. தூங்க விடாம உயிரை வாங்கிட்டு இருக்கான். அம்மா. அடியே, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நமக்கு வளகாப்பு. என்னது நமக்கா? நீமா மாசமா இருக்க, எங்க வயிறு காட்டு பாக்கலாம். நீ தானே கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. என்ன? எந்திரி, எந்திரிச்சு இந்த பாலை குடிச்சிட்டு போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறமா என்ன எழுப்பி விட. ஏய், நீ தான் ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட். எல்லாரும் எல்லாம் அப்படி கலகலன்னு ரெடியா நிக்கிறாங்க. நீ என்ன சம்பந்தப்பட்ட ஆளே இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தா? இங்க கொஞ்சம் வாயேன். ஏய், என்ன நீ அடிச்சா? அடிக்காம கொஞ்சம் நான் கேட்டாடா. நான் கேட்டனா? ஐயோ, பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா நான் பேசாம இருந்திருப்பேன்ல. ஏய், என்ன? அதுக்காக நல்லா இருக்குடி. இப்போ உன்னை கொன்னுடுவேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ நான் தூங்க போறேன். ஏய், பிச்சிருவேன். தூங்க போறாடாமா. இங்க பாரு, என் செல்லுல தங்கம் குட்டிமா, இங்க பாரு. இந்த உலகத்துல பொண்ணா பிறந்த ஒவ்வொரு பொண்ணுமே தாய்மை அடையிறது தான் மிகப்பெரிய பாக்கியமாவே நினைப்பாங்க. ஏன், இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டிருக்கோன்னு உனக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியா பேசுறீங்க மேடம். அப்படி இல்லை மாமா, உனக்கு தெரியாதா நான் எப்படி தூங்குவேன்னு? என்னால் இப்போ தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால அப்படி சொல்லிட்டேன். ஆனால் பாப்பா எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவ குழந்தை பிறக்கிறத தான் அவ முழு பெண்மையவே அடையிறா. நான் சும்மா சொல்லிட்டேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நீ எப்படி சொன்ன. சரி எந்திரி, எந்திரி, என்ன பாரு, பாருடா. இன்னைக்கு உனக்கு வளகாப்பு. அதாவது நம்ம குழந்தைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வளகாப்பு. எல்லாம் இன்னும் 3 மாசம்தான். அதுக்கப்புறம் நீ நல்லா தூங்கலாம். குழந்தைய முழு மூச்ச நானே இருந்து பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன இழிச்ச என்னடி பொசுக்கு பொசுக்கு அசிங்கப்படுத்துற? ஆமா மாமா, அசிங்கப்படுத்தாம பின்னாடி கொஞ்சம் வாங்களோ. சரி சரி, விடு விடு, இப்பெல்லாம் பேசக்கூடாது என்ன? சரி எந்திரி, போய் பல்ல விளக்கிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு போய் ஜம்முன்னு குடிச்சிட்டு வருவீங்களா? சரியா எடுத்து வச்சிருக்காங்க. கட்டிட்டு மட்டும் உட்காரு, உனக்கு ரெடி பண்றதுக்கு ஆள் வந்தாச்சு. அழகா என் தங்கத்துக்கு செயின் தலையெல்லாம் மாத்தி விட்டு பூவெல்லாம் வச்சு, அப்புறம் எல்லாரும் வந்து கை நிறைய வளையல் போட்டு பார்க்கவே என் அம்முக்குட்டி எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா நீ? ஆமால, கையில வளையல்லாம் நிறைய போட்டுட்டேன். பார்க்கவே ஜாலியா இருக்குல்ல? பாப்பாக்கு கூட அந்த வளையல் சுத்த கேட்கும்ல? அதுக்கு முதல்ல போய் குளிக்கணும். மாமா, நீயும் வரியா? 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். நீ என்ன குளிப்பாட்டுவியா, நான் உன்னை குளிப்பாட்டுவேனா? அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு நீ வேகமா போய் குளி. நான் குளிச்சிட்டேன்டி. அடுத்து நான் ரெடியாகவி அங்க போய் பொருளை எடுத்து வைக்க வேணாமா? அம்மாவே இல்ல வேலை பார்ப்பாங்களா? அதுக்கு தான் வீட்ல ஆள் இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க. உனக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும், அடுத்தவங்களே எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? இன்னொரு நாள் நீ சொன்னதெல்லாம் செய்யறேன். அதுவும் நம்ம பாப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம டேய் பொறுக்கி, உனக்கு கொன்னுடுவ பாத்துக்கோ. அதுக்கு நான் மட்டும் ஆக மாட்டேங்கடி நீங்க. நல்லா இருக்குடி உன் நியாயம். இங்க பாரு, ரொமான்ஸ்னு ஒண்ணு நடந்து எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா? நானா வேணான்னு சொன்னேன்? நீயும் உன் பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு ஒண்ணு வேணான்னு.
இப்பவும் சொல்றேன், பாப்பா வெளியே வரட்டும். அது வரைக்கும் எந்த ரொமான்ஸுக்கும் வேலை இல்ல. எந்த ரொமான்ஸுக்கு வேலை இல்ல, மூஞ்சி பாரு போ. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். புள்ள வெளியே வந்ததுக்கு பிறகு இருக்கடி உனக்கு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. போடா. சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகும். ஏன்னா நான் விடுதலா சொல்லி அனுப்பி வைக்கிறேன். விடுதலா, வாசு எல்லாரும் வந்து உன்னை ரெடி பண்ணுவாங்க. டேய் குட்டிமா, வயிறும் இன்னைக்கு அம்மாக்கு வளகாப்பு போட போறாங்க. கை நிறையா வளையல் போட்டுக்கிட்டு, கண்ணத்துல சந்தனம்லாம் வச்சு விட்டு, புட்டெல்லாம் வச்சு 5 வகையான சாப்பாடெல்லாம் கொடுத்து இன்னைக்கு அம்மா ஒரே ஜாலி தான். ஆனா என்ன, உன் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கணும், அதான் அம்மாக்கு வருத்தம். ஆனா உன் அப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். அம்மானு கிடையாது, ஒவ்வொரு பொண்ணுமே இந்த வரத்துக்காக புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். 10 மாதம் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறதுனால எந்த தாயும் அந்த குழந்தைய சுமையை நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் வெளியே வந்ததுக்கப்புறமும் உன்னோட வருகைக்காக என்னை விட உன் அப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாரு. ஸோ சீக்கிரமாக சமத்து பிள்ளையே வெளியே வந்துருங்க என்ன. சரி, 2 பேர் போய் குளிக்கலாமா? உங்கள் அப்பா வேற ஹீட்டர் போட்டு வச்சிருக்கானான்னு தெரில. சரி, போய் குளிக்கலாம். என்னடா 2 பேரும் என்ன பண்றீங்க? சமத்து பிள்ளைங்களா இருக்கீங்களா? நிஜமாவே நீங்க 2 பேரும் அம்மா வயிற்றுக்குள்ள வந்ததை நினைச்சு ஒரு நாளும் அம்மா சந்தோஷப்பட்டதே கிடையாது. அம்மா நிறையா வருத்தம் தான் பட்டிருக்கேன். அந்த வருத்தம்லாம் உங்க அப்பா கிட்ட நீங்க வந்ததை என்னால சொல்ல முடியலங்கிறத தாண்டி உன் அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை மட்டுமே. இதனால அம்மா ரொம்ப உங்களை கஷ்டமும் படுத்திருக்கேன். அம்மா அழுது அழுது உங்க 2 பேத்தையும் ரொம்ப காயப்படுத்திட்டேன். இனி அம்மா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனாலும் அம்மாவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க 2 பேரோட பெரியமா இதை எப்படி எடுத்திருந்திருப்பான்னு அம்மாவுக்கு தெரியல. எனக்கு தெரியும், அவ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் தப்பா எடுத்துக்க மாட்டா. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஓரத்துல கண்டிப்பா அது இருந்திருக்கும். அதை எப்படி அம்மா சமாளிக்க போறேன்ற அந்த ஒரு பயம்தான். ஆனா நிஜமாவே உங்க அப்பா எவ்வளவு சூப்பரானவர் தெரியுமா? உங்க 2 பேத்துக்கு கிடைச்ச அப்பா மாதிரியும் எனக்கு கிடைச்ச ஒரு புருஷன் மாதிரியும் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா அவ்வளோ லக்கி. நிஜமாவே அம்மா இன்னும் புண்ணியம் பண்ணன்னு தான் தெரியல, உன் அப்பா மாதிரி ஒருத்தர் அம்மாக்கு ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு. டேய், எனக்கு ஒரு டவுட்டா. நாங்கெல்லாம் யூத்து இந்த மாதிரி வேஸ்ட் செட் போடுறோம், உனக்கு என்ன? நீதான் அப்பா வயிற்றுலடா. ஏன் அப்பா வேணா இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அது இருக்கா என்ன? அப்படிலாம் முடியாது. நான் எங்க அப்பா மாதிரி என் மண்டையில சொட்டையா விழுந்தாலும் சரி, என் மண்டியில அவ்வளவு சீக்கிரத்துல சொட்டை விழுகாது. என்ன ரொம்ப யோசிக்கிறவனுக்கு தான் சொட்டை விழுகும். அதுக்காக எங்க அப்பா ரொம்ப யோசிச்சாருன்னு நான் சொல்லல. அது எங்க அப்பாவோட பிரச்சனை, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்னத்துக்கு நான் போடக்கூடாது நீ எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் நீ சொன்ன நான் கேட்க எந்த அவசியமும் கிடையாதுடா. அப்படியா? சரி, நான் நினைச்சா எல்லாத்தையும் அவுத்துட்டு உன்னை சும்மா விட முடியும். எப்படி? ஓ, நீ பண்ணிடுவ. எங்க வந்து பார்க்கலாம். நீ பண்ற வரைக்கும் என்ன எங்க என்ன புளியங்க புடிச்சு வாயில ஓட்டுட்டு இருக்குமா? டேய் வேணாண்டா, சும்மா இருந்துக்க. ஏன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு தடவை ரெஸ்ட் ரூம்ல அத பத்திலாம் இங்க பேசக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஏதோ அறியாத புரியாத வயசுல செஞ்சது, அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. புரியுதா? அமைதியா இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூடிட்டு இருக்கணும். சரிங்களா? ரொம்ப வாயில எடுத்து பேசவே கூடாதுங்க. ஆமா, சொல்லி போட்டனுங்க. என்னடா ரொம்ப எச்சு பேசிட்டு இருக்கடாமே? எங்க அண்ணன் சொல்லி தரவா? நான் அப்பா ஆயிட்டுடா. எங்க அப்பா எப்படி சொல்றது? அப்பா ஆயிட்ட மரியாதை கொடுக்குறேன்ன. அதுவும் ட்வின்ஸ், அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்ல 2 குழந்தைக்கு நான் அப்பா. என்ன மனசுல வச்சுக்க, சரியா? நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திரம். ஏன் சாமி உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும் போயிருந்தா? இப்ப கூட ஒரு செகண்ட் ஆகாது போய் மிதிலாட்டு சொல்றதுக்கு. நீதான் தைரியமான நினைச்சிட போய் சொல்லு பார்க்கலாம். போ. அட வந்துட்டோண்ட ஃபேமிலி பிளான். ஹாய். அதெல்லாம் காலையிலே ஆச்சு. டேய் சும்மாடா. என்னடா சும்மாரு? அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. என்னது ஏதோ ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டிருக்கீங்க. ஏன் நாங்களாம் போட மாட்டோமா? நீ மட்டும் தான் போடுவியா? நீ தான் அப்பா ஆயிட்டன்னு. அப்பா ஆயிட்டு தாத்தா மாதிரி இருந்துகிட்டு நீ தான் பேசுறியா? போய் ஜிம்பா எடுத்து போடுறா. எனக்கு ஓட்டுச்சுட்டி நாங்க ஓட்டுருக்க பேரு ஜிம்பா இல்லைங்கன்னா வேற என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது பேர் ஜிம்பாவா? அவங்க இருக்கிறான்டா தம்பி, நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? என்ன ஆள் டிப்டாப்பா ரெடியா இருக்க மாப்பிள்ள மாதிரி?
ஏன் மகேஷ் உனக்கு எங்க தீ பிடிச்ச மாதிரி எரியுதா? எதுக்கு பல்ல பல்ல காட்டுற? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. இல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்களா, அத மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்குள்ள ஒரு உன்னால சும்மாவே இருக்க முடியாதுடா. டேய், நான் என்னடா பண்றது? நான் அப்படித்தான்டா சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தான்டா ஒரு மாதிரி கலக்கல கிளுக்கிளுன்னு இருந்தவன்டா. போங்கடா டேய், நான் என் பொண்டாட்டிட்டு போறேன்டா, போங்கடா. என்னடா ஓடிடா? திரும்ப வருவேன்டா. ஏன்டா தம்பி அவன்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க? அவனும் வெக்கமே இல்லாம உனக்கு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான், நீ எப்படியே இருக்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை விட ஒரு மெயினான விஷயம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நிஜமாவே உனக்கு ஃபேமிலி பிளான் என்னன்னு தெரியாதா? ஐயோ அண்ணா, இது கூட யாராவது தெரியாம இருப்பாங்களா? அதெல்லாம் தெரியும். அவனுக்கு என்ன கலாய்க்கணும்? அவனுக்கு எப்போதுமே நான் ஒரு அடிமை, எப்போதுமே என்னை வச்சு செஞ்சுட்டே இருக்கணும். அவனுக்கு இருக்கிற இடமெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா வைப் மூட்லயே சுத்துவானா. அவனால என்ன கலாய்க்காமலோ இல்ல அவன் மேல என்னால கோவப்படாமலோ இருக்கவே முடியாது. எல்லாரும் ஒரு ரகம்னா நாங்க 2 பேரும் ஒரு ரகம். சோ சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் அவன்கிட்ட தெரியாத மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவன் என் அண்ணன்ல. எல்லாரும் வீட்லயும் 2-3 பேர் கூட பிறந்தவங்களா இருந்தா கண்டிப்பா அதுல ஒருத்தர் மேல ரொம்ப பாசமா இருந்தும் அதை வெளியே காட்டிக்காம பொசசிவ் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பர்சன் நான் தான். என்னமோ சரணும் மகேஷும் எல்லாரை விட அவங்க 2 பேரோட பாண்டிங் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகும். இவனுங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஜாம் மாதிரி நல்லா ஓட்டிக்குவானுங்க. சண்டை போட்டாலும் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டானுங்க. ஆனா இவனுக்கு சண்டை போட்டதுல உப்புச்சப்பு இல்லாத காரியத்துக்காக தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் பாசத்தை பார்த்து பார்த்து ஏங்கியே ஒவ்வொரு நாளும் விலைக்கு இருந்து அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் மகேஷ் சரண் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து எனக்குள்ள அந்த பொசசிவ் ஹவுஸ் இருக்கதா செய்யுது. பட் அதை நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா நான் அதை வெளியே காமிச்சிட்டா அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா டச் விட்டு போகும். எப்போதுமே அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா அவனுக்கு 2 பேரும் என் மேலேயும் பாசம் வச்சிருக்கானுங்க. ஒருபோதும் அவனுக்கு வச்சிருக்க பாசமும் பொய்யிலேன்னு ஆயிடாது. ஆனா எப்போதுமே மகேஷ் மேல எனக்கு தனி பாசம். அதை அவன் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, அவன் சந்தோஷப்படுறான், அவன் ஒரு இடத்துல சிரிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல கூட என்ன ஜோக்கர் ஆக்குறதுக்கு நான் ரெடி. டேய் தம்பி, நிஜமாவே உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ கவலைப்படாத, கண்டிப்பா மகேஷோட உண்மையான பாசம் உனக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். இப்பவும் கிடைச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஆனா சன் மேல காட்டுற மாதிரி என் மேலே காட்டணும்னு ஆசை. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அது ஆசை இல்லை, ஒரு பேராசை. கண்டிப்பா நடக்கும். என்ன அண்ணன் சொல்றேன்ல. ஆனா அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா வாழ்க்கையில அம்மா பண்ண தப்ப மட்டும் நீங்க 2 பேரும் பண்ணிடவே கூடாது. ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுட்டு அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை அம்மா பண்ணிட்டேன். ஆனா உன் அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்ன நம்ம பொண்டாட்டி தனியா பேசிட்டு இருக்கா? இல்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல அவ கண்ணுக்கு மட்டும் ஏதாவது தெரியுதா? இருந்தவங்க கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல. சி தப்பு. என்னடா மகேஷ் பழமொழி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? நீங்களா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், வெளியே போய் சொல்லாத சிரிச்சிருவானுங்க. அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவானுங்க. இப்பதான் கரெக்டா சொல்றேன். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சா? இவளே ஒரு பேய், இவளதுக்கு பேய் பிடிக்கணும். ஐயோ ஒன்றும் புரியலையே. அதனால அம்மா செய்யற எந்த தப்பும் நீங்க பண்ணவே கூடாது. ஆமா அப்படி கேட்டுருவாங்க. 2 பேபியும் குட் பேபியா இருக்கணும். ஓகேவா? ஏய் லூசு, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இப்படி பின்னாடி வந்து பயமுத்துறது, இப்படி இழுத்து பிடிச்சி அணைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? உனக்கு 2 பிள்ளைங்க வயிற்றுல இருக்கு. ஆமா ஆமா அப்படியே அரண்டா, ஒரே அரண்டா. இவ்வளவு நேரம் எவன்டடி பேசிட்டு இருந்த பைத்தியக்காரி மாதிரி தனியா? இல்ல எவ்வளவு இருக்கா நான் சொல்றேன். ஆமா, இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான். அவன் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், அதான் பேசிட்டு இருந்தேன். அதான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறானா? நான் என்னன்னு சொல்ல, ஏதோ ட்ரைனிங் எடுத்தவாட என் பிள்ளைகளுக்கு. எங்க ட்ரைனிங் எடுத்து மூஞ்சி கொஞ்சம் காட்டு. அப்படியே நீ சொன்னதெல்லாம் என் பிள்ளைங்க கேட்டுரு. என் பிள்ளைங்க 2 என்ன மாதிரி ஒரு பொட்டு அடங்காதுங்க. நீ வேணா பாரு. தெரியும்டா,
ஆனா நான் அடக்கிட்டேனா? ஆமா, கிளிப்பணி அடக்கி ஒரே அடக்க அடக்கிடுவ பத்தியா? எதுவும் அடங்காது. அப்படியே அடங்கமா இருந்தாலும் அடங்க விட மாட்டேன். சின்ன வயசுல நான் என்னென்ன பண்ணுனா அத்தனையும் பிள்ளைங்க ரெண்டு பண்ணுடி. குழந்தைங்களுக்கு அப்பன்னா பிள்ளைங்கள அடக்க ஒடுக்கமா வளர்க்க கத்துக்கணும். இப்படி அடங்கா பிரதரமா அப்படித்தான் வளர்ப்பேன்னு சொல்றதுக்கு பேரு அப்பம் கிடையாது. ஆனா நான் அப்படிதான் வளர்ப்ப. நீ என்ன பண்ணுவ? சரி, நீ எப்படியோ வள. இப்ப கொஞ்சம் கை எடுக்கிறியா? அங்க நிறைய வெளியே வேலை இருக்கு. நம்மளோட நின்னுட்டு இருங்க. தள்ளு. அது எப்படி? இவ்வளவு நேரம் செவத்துல அடிச்ச சாணி மாதிரி இங்களுக்குள்ளே நின்றுட்டு இருந்த. நீ பேசிட்டே இருந்த. நான் வந்து திருவோண்டு கைய வச்சு கட்டி பிடிச்சோடனே உனக்கு வேலை வந்துருச்சா? எப்படியே அங்க போய் அதை எடுத்துவே இதை எடுத்துவேன்னு சொல்லதானே போற. இங்க நின்றே சொல்லு பெண்ண. புருஷா, விடுறி. இப்போ வழக்கத்தை விட பயங்கரமா சேட்டை பண்ற நீ. என்ன எப்போதுமே ஏன்ட்ட இந்த அளவுக்கு சேட்டை இருக்காது. ஆனா எப்போ நீ அப்பா வேணும்னு உங்ககிட்ட சொன்னனோ அப்பையில இருந்து உனக்கு சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பின்ன இருக்க வேணாமா? அப்பா ஆனதுக்கு அப்புறம் சேட்டை பண்றதுக்கு பேரு தான் அப்பா. புதுசு புதுசா பேர் வைப்படா, எனக்கு தெரியும். சரி, நீ சேட்டையில அப்புறம் பண்ணலாம். எனக்கு வேற வேலை இருக்கு. எப்ப சேட்டை பண்ணுன்னு தோணுதோ அப்பதான் பண்ண முடியும். நீ போய் வேலையை பார்த்துட்டு வேண்டாம் சேட்டை பண்றேன்னு உட்காந்துட்டு இருந்தா எனக்கு அப்பெல்லாம் மூடு வராது. எனக்கு இப்பதான் சேட்டை பண்ணணும். நான் போய் அத்தையிட்ட சொல்லுவேன். சொல்ல உங்க அத்தை என்ன பெரிய இவங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. ஏய், நான் எங்க அப்பாக்கே பயப்பட மாட்டேன். நீ என்னடி? அதானே, அப்பெல்லாம் பயப்படவனா இருந்தா நீ இனி யாரோ விக்ரம் மாமா மாதிரியோ இல்ல விஜய் மாமா மாதிரியோ இருந்திருப்பேல. ஏய், அவங்களுக்குலாம் முன்னாடி நான் பிறந்திருந்தேன்னா எல்லாரும் என்னை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. என்ன பண்றது? இதான் என் கூட பிறந்த லாஸ்ட்ல பிறந்த தடிமாட்டு இருக்கேன். அது மட்டும்தான் சாணி மாதிரி இருக்கு. அரியெல்லாம் எப்படி தெரியுமா? நாங்களாம் சின்ன வயசுல எப்படி தெரியுமா விளையாடுவோம்? நாங்க விளையாடுற விளையாட்டே வேற. அப்படியா? அப்படியே விளையாட்டு விளையாடுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சீக்கிரம். நானும் சரணுமே அப்பா அம்மா விளையாட்டு விளையாட்டுருக்கோம். சீ, நீயும் சரணும் அப்பா அம்மா விளையாட்டா? டேய், நீங்க ரெண்டு பேரும் எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்களாம் நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கோம். ஏன் எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கோம். உனக்கு என்ன தெரியும்? வேலையை பார்த்து போடி வந்துட்டா. சரி, இப்ப என்ன சொல்ற நீ? சேட்டை பிடிச்சவனே, போடாங்கிட்டு. எனக்கு வேலை இருக்கு. விடு. நான் பாட்டுல பேசாம பின்னாடி வந்து ஒரு கிஸ் அடிச்சுட்டு போயிருப்பேன். இப்ப நீ தான் தேவையில்லாம் முன்னாடி வந்து. எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு எனக்கு பாரு, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். டேய், ஏன்டா அப்படி பண்ற? சரியான உடம்பு பிராதி, ஏன்டா அப்படி பண்ற? விட்டு தோலடா, அப்புறமா பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நான் என் பிள்ளைங்க கிட்ட பேசணும். என் பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். என் பிள்ளைங்க கிட்ட நான் நிறைய பேசி நிறைய இப்பவே சொல்லி கொடுக்கணும். இப்பவே பிள்ளைங்களுக்கு காதலா கேட்குமாமா. என்ன டாக்டர் சொன்னாங்க? அதெல்லாம் எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. நீ என்ன? நான் சொல்றதா என் பிள்ளைங்களுக்கு. நீ வாய் மூடிட்டு போடி. நான் என் பிள்ளைகிட்ட பேசணும்டி. இப்பெல்லாம் பேச முடியாது. இப்ப எனக்கு வேலை இருக்கு. சொன்னா கேளு. இனி யாரோ என் அக்கா குளிச்சிருப்பா, அவளை போய் ரெடி பண்ணணும். ஓ, நீ பியூட்டிஷியன்ல நான் மறந்துட்டேன். ஏன் மிருதுலா, நீ எல்லாம் மேக்கப் போட்ட பூஞ்சி நல்லா இருக்கு மாடி. போடாம எப்படி இருக்கணுமா? இல்ல நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேன். சரி, அப்ப இப்போதைக்கு பேச முடியாது அப்படிதானே? ஆமா. சரி, ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன். டேய், ஆகாவடி, விட்றா. என்ன விடுறா? அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு கிஸ். ஒண்ணு. டேய், போடா. அதெல்லாம் முடியாது. நீ மேக்கப் கலச்சு விட்டுருவ. கிஸ் அடிக்கிறதுக்கு மேக்கப் கழிக்கிறதுக்கு என்னடி ஆசை? ஆமா, அப்படி கிரீமா போட்டு அள்ளி அப்பி வச்சிருக்கேன். ஊதுல வச்சு கத்துடு கிரீம் வெளியே போயிரு. போடி. ஒரே ஒரு கிஸ் அடி. தங்காதவனே. அஜுமணி பஸ் நாதவுட்ட மிஸ் ஒரே ஒரு கிஸ் நீ ஒத்துக்கிட்ட எஸ் மந்தர காடு மிஸ் டக்கருவாடு பந்தியனை போட நான் வரேன் பசியோட மந்திரக்காரா மாய மந்திரக்காரா பவியா முஞ்ச வச்சு அங்க இங்க கைய வச்சு என்ன பிச்சு தின்னு கேக்குறியேடா துப்பாக்கியா முக்க வச்சு தொட்டா போல மூச்ச விட்டு நீயும் என்ன சுட்டு தலை பாக்குறியடி. சரி, தள்ளு. ஏய், மெதுவா போடி. ஏய் மிருதுலா, ஸ்டெப்ஸ்ல பார்த்து போ. ஐயோ ஐயோ, இருந்தாலும் ஒரு மாதிரி புதுசா கிஸ் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இனி அடிக்கடி கிஸ் அடிப்போம். சரி, நம்ம அண்ணங்காரனை போய் பார்ப்போம். அவன் தான் என்ன நினைப்பேன்னு தெரியல. என்ன? இல்ல எப்படி இருக்க? எப்படி இருக்குன்னா? இல்ல, வேஷ்டி ஷர்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். யூத் மாதிரி பார்க்க அழகா இருக்கனா? நல்லா இல்லைன்னு சொன்னா மாத்த போறீங்களா? சொல்லு, மாத்துறேன். இதுல என்ன இருக்கு? ஆனா அதுல ஒரு ரிஸ்க். என்ன? என் கண்ணு முன்னாடி மாத்தணும். பரவாயில்லையா? ஏய், நல்லா இருக்கா நல்லா மட்டும் சொல்லுடி.
தேவையில்லாத நீ பேச தேவையில்ல. ஏன் என் கண்ணு முன்னாடி மாத்தினா குறைஞ்சிருவீங்களா? அதெல்லாம் முடியாது. நானும் ஆண் தானே, எனக்கும் வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் இருக்கும்ல. ஆனா எனக்கு இல்ல. இப்போ இந்த நிமிஷம் உங்க முன்னாடி சாரி மாத்தணும்னாலும் தாராளமா மாத்துவேன். நீ மாத்துவ, நான் அப்படியா? விக்ரம், நான் பண்ண வேண்டியதுல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க விக்ரம். போடி, நீ என்னடி இப்படி இருக்க? அதெல்லாம் முடியாது அனிதா, நீ போ. ஒருவேளை நான் முடிய வச்சுட்டா? நீ பாரு, இதெல்லாம் ஒன்னும் சரியில்லாமா. அப்படியா? உனக்கு என்னடி வேணும்? எனக்கு தானே இன்னைக்கு என் தங்கச்சி சந்தியாவுக்கு போடுற மாதிரி கையில் வளையல் நிறைய போட்டுக்கிட்டு கணத்தில் சந்தனம்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் என் வயிற்றுல முத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு வேணும். அதெல்லாம் எப்போ கிடைக்கும்? அதுவா, அது சீக்கிரமா கிடைச்சிரும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் தான் பண்ணணும், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு பதிலா நான் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆனாலும் விக்ரம் இந்த அளவுக்கு வெக்கப்படக்கூடாது. என்ன போடி, ஒரே வெக்கமா இருக்கு. யோ யோ, அண்ணா எதுக்கா இவ்ளோ கேப்? இல்ல, இப்போதைக்கு நம்ம கேப்பே மெயின்டைன் பண்ணலாம். அப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்காது அவ்வளோ சீக்கிரத்துல? ஏய், அப்படி யாரு சொன்னா? அதெல்லாம் சீக்கிரமா நடக்கும். அதெல்லாம் நடந்துரும். ஓ, நடந்துருமா? நடக்கும். ஏன் நடக்காதோ? நடக்கும் தெரியும், ஆனா நடக்காதோன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தாடி? விக்ரம், உங்களை இந்த மாதிரி வம்பிழுத்து விளையாடுறது நல்லா இருக்கு விக்ரம். நீங்க வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆனா எனக்கே வெக்கமே வர மாட்டேங்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ ஒரு பெண். அப்ப ஆம்பளைங்களே வெக்கப்படலாமா? ஆனா ஆம்பளைங்க வெக்கமே தனி அழகு தெரியுமா? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இதே மாதிரி உங்களை நான் வெக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களா? தப்பு, நீ தான் பார்க்கணும், நான் தான் வெக்கப்படணும். ஓ, தப்பா சொல்லிட்டேனா? சரி, நீங்க சரியா சொல்லிட்டீங்க. என்ன இருக்கலாமா? சிப்போ. சரி, இப்படிலாம் வெக்கப்பட்டா எப்படி? வாங்க பக்கத்துல வாங்க. நான் சும்மா சொன்னேன். தெரியும். ஓ, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களோ? ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ். மூஞ்சி ஆள பாரு. ஆனாலும் எனக்கும் ஆசைதான். என்னை விட என் அம்மாவுக்கு ஒரு ஆசை. முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்ன, ஆனால் அவங்க எல்லாரும் நல்ல செய்தி சொல்கிறாங்க, நீ சொல்ல மாட்டேங்கிறங்கிற வருத்தம். இப்போது அங்கே போய் நின்னாலும் என் அம்மாவுக்கு அந்த வருத்தம் இருக்கும். அதை தான் சொன்னேன். ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோன்னு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு எப்படி வாழ்கிறாங்கிறது அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம். பெத்த தாயாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அதை சொல்லிட்டேன். சீக்கிரமாகவே நல்ல செய்தி நான் சொல்கிறேம்மான்னு அவங்கள சொல்லி அமைதிப்படுத்திட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம இருக்கல்ல. உங்களை விட்டு கொடுத்தா புருஷன் பொண்டாட்டிக்கிற பந்தத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓஹோ. ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மூவ் பண்ணுறோமோ அதில் தான் காதல் அடங்கியிருக்கு, கல்யாண வாழ்க்கை அடங்கியிருக்கு. நம்மள மாதிரி. லவ் யூ. ஐ லவ் யூ டூ. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே, அழகி உயிரோடு உயிரான பிரியாதே, இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நான் பறந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடியே நிஜம். சரி, டைம் ஆகுது, போலாமா? பரவாயில்லையே, உங்க ரெண்டு பேத்துக்கும் உங்க சித்தப்பா எடுத்து வந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு போல. ஆமாடி வாயாடி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்ல, உங்க அப்பாக்கு டேஸ்ட் இல்லைனாலும் உங்க சித்தப்பாக்கு ரொம்ப டேஸ்ட் தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல. அப்படியா? கூட போய் பாத்தீங்களா? என்ன கனி மாதிரியே பேசுறா? கனி தானே சொல்லுவா. விஜய் பத்தி நாம ஏதாவது தப்பா பேசினா இல்ல உனக்கு என்ன தெரியும், அப்பாக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாள்ல. கனி மாதிரியே பேசுறாள்ல. இதே கனி கூட பிறந்த என் இன்னொரு குழந்தையும் இருந்திருந்தா இப்படிதான் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுவிட்டு அழகு பார்ப்பேன். ஆனா என் குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல.
இன்னும் யாரும் என் குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு, எதுவுமே புரியல. உன்னை சொன்னா நீ அவளுக்கு விட்டு கொடுப்ப, அவளை சொன்னா நீ அவ உனக்கு விட்டு கொடுப்பா. எதுக்கு இதுக்கு? ரெண்டு பேருமே அழகா தான் இருக்கீங்க. டேய், யார் சொன்னது? நிஜமாவே ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க. ஏய், மெதுவா போ கனி. ஓடிட்டா. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கறாளா உன் அக்கா? அக்கா நான் சொன்னேன், ஒரு பழக்க தோசையில் வந்துருச்சுடா. டி குட்டிமா, நிஜமாவே கனி விட நீங்க தான் அழகா இருக்கீங்க. நிஜமாவே அழகா இருக்க. உன்னை பார்க்கிறதுக்கு ஒரு பியூட்டி மாதிரி இருக்கு. என்ன சொல்லுவாங்க? மரம் நிறைய பூவுண்டு, பூ நிறைய தேனுண்டு, பூ பறிக்க போவோமா, பூமகளே பெண்ணேவா. ஒன்றும் இல்லடா, இனிமே அப்படி சொல்லக்கூடாது. என்ன உனக்கு வாங்கி கொடுக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். இப்படி சொல்லாதடா. அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பாவாடை சட்டை என்ன எவ்வளவு வேணாலும் வாங்கி தரோம். தயவு செஞ்சு இப்படி சொல்லாத. அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி மாதிரிதான் நீயும் எனக்கு. அதனால தானே உன்னை அம்மானு கூப்பிட சொன்னேன். இப்படிலாம் பேசி அம்மாவை மனசை கஷ்டப்படுத்தலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அம்மா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் போயிடுப்பாங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. அது வரைக்கும் ஆதிர அம்மா இருக்கேன்ல, அப்படி சொல்லக்கூடாது. என்ன? சரிடா குட்டிமா, பார்த்து போ. என் குழந்தையும் இப்படிதானே நினைக்கும். என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாம என் குழந்தை வளர்க்குறவங்க அப்படிதானே வளர்த்துருப்பாங்க. ஐயோ, என் குழந்தை என்ன பாடுபடுவாளோ? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையே என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வராம. ஆதிரா, என்னங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? சாரிங்க, பாப்பாங்க ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் மாடி விட்டுட்டு உங்களுக்கு நின்றுட்டேன். அதை கூப்பிட்டாங்க, இருங்க வரேன். அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் சரணு சந்தேகம் வந்தா போதும். அழுதுட்டு இருந்தியா? இல்லைங்க, நான் எதுக்கு எழுதுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத ஆதிரா, அழுதுட்டு தான் இருந்தேன். நான் வந்தோடனே கண்ணை துடைக்கிறேன். என்னாச்சு? நம்ம குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. ஏய், என்னடி நீ இப்படி அழுதுட்டே இருந்தீனா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். நம்மளுக்கு 2 குழந்தை தான் பிறந்துச்சுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நமக்கு பிறந்தது ஒரு குழந்தை, அது நம்ம கனி மட்டும்னு. நம்ம இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு நமக்கும் தெரியாது, நம்ம குழந்தைக்கும் தெரியாது. ஆனா நமக்கு பிறந்தது 2 குழந்தைன்னு அது மட்டும் தெரியும். எதையுமே முடிவெடுக்காம எப்படி ஆதிரா? ப்ளீஸ் அல்லாத. இல்லை விஜய், இப்போ மிருதுலாக்கு ட்வின்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு ட்வின்ஸ் தான் பிறந்தது. அதுல இன்னொரு குழந்தை எங்க போச்சுன்னு யார்கிட்ட போய் கேட்கறது? என் குழந்தை என்ன பண்ணுதோ, என் குழந்தை யார் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ. ஒரு தாயிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது எவ்வளவு பாவமான விஷயம். அது யாரு செஞ்சாங்க? அவங்க நல்லா இருப்பாங்களா? தினம் தினம் என் குழந்தைய நினைச்சு நான் அழுகிறேன். என் கண்ணீருக்கு ஒரு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஏய் ப்ளீஸ் அல்லாதடி. நீ அழுகிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ தைரியமா அமைதியாரு. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயோ கண்டிப்பா நம்ம குழந்தை நம்ம கிட்ட வரும். யார் மூலியமாவது நம்ம குழந்தை நம்ம கிட்ட வரும். நீ அழாம தைரியமா இரு. யார் மூலமா விஜய் வரும்? எனக்கு நம்பிக்கையே இல்லை. யாருதான் கொண்டு வந்து நம்ம குழந்தைய நம்ம கிட்ட கொடுப்பாங்க?
குழந்தை எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு. வேற யாரு கொண்டு வந்து கொடுப்பா? யாரு நான் தான். என்ன மாமா வரும்போதே நான் தான் நீ தான் சொல்லிட்டு வரீங்க? இல்ல இந்த வழியை கொடுத்தது யாருன்னு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்பயே வந்துட்டேன். ஓ அப்பவே வந்துட்டீங்களா? சரி சரி. போதும் மாம்சே, சைட் அடிச்சது. உங்க குழந்தைய போட்டுக்க மேக்கப் எப்படி இருக்கு? அடடா, நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேனா? ரொம்ப அழகா இருக்கு. உள்ள இருக்க ஆளை சொல்லல, வெளியே போட்டிருக்க மேக்கப். சரி மாம்சே, தர்மடி வாங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி சீக்கிரமா, ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. என்ன என் அக்காக்கு மேக்கப் கிடையாது, உங்களுக்கு சட்டை கிட்ட கிளியர் மாதிரி இருக்கும். என் புருஷன் கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப பேர்ல உனக்கு போடு முதல்ல. அம்மா மாடி வாங்க நேரத்துல வரட்டா? அக்கா வரேன். நானே என் மாமா பாவம், கொஞ்சம் பார்த்தே அடி. கொஞ்சம் மூடிட்டு போறியா? மகிழ்ச்சி. வா வாசு போலாம். உன்னை இந்த மாதிரி ஒரு கோலத்துல பாத்திர மாட்டேன் நானு நிறைய நாள் நினைச்சிருக்கேன். இப்பதான் ஆளைய நாளாலன்னு அடிக்கடி அப்படிதான். ஏய் மெதுவா உட்காரு, மெதுவாடா மெதுவா. ஏன் டைம் ஆச்சு, வா போலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், இடுப்பு வலிக்குது. ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, இன்னையோட எல்லாம் முடிஞ்சில்ல. இன்னிலேருந்து 3 மாதம் என் அம்மா வீட்டில் தானே இருக்கணும். உனக்கு தான் அங்க போறது ரொம்ப பிடிச்சிருக்கே, அப்புறம் என்ன? ஏன்னா இங்க இருந்தா ஹிட்லர் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்றேன்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனால் நீ இல்லாமல் நான் எப்படி 3 மாதம்? ஐய என்ன ஃபீல் பண்றியா? இதெல்லாம் மூஞ்சிக்கு செட்டா ரெடி பண்ணாட்டி 3 மாசம் தானே ஃபோனை ஊத்துறதுக்குள்ள போயிடும். என்ன 3 மாசம் நான் இங்கேயேவா இருக்க போறேன்? அங்கேயே வருவேன், வேலைக்கு போவேன், எல்லாம் பண்ணதான் செய்வேன். என்ன இந்த ரூம்குள்ள இவ்வளோ நாளா நீ இருந்த, இப்போ நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கும், தனியா தூங்குற மாதிரி ஃபீலா இருக்கும், அவ்வளவுதான். பேசாமல் இங்கே இருந்துட்டுமா? ஒரு பொண்ணு வளகாப்பு போட்டு அம்மா வீட்டில் 3 மாசம் இருக்கிறது தான் முறை, சரியா? என்னைக்குமே முறையே மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 மாதம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். கொசு கூட கடிக்காம உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த வீடு செட் ஆகாதுடா. நீ அங்கே இருந்தா உன் அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ அங்கே இருக்கிறதா சேஃப். அடுத்த 3 மாதம் என்னை விட நீ உங்கள் அம்மா கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்ப. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். ஐ லவ் யூ. ஏச்சி என்னடி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? முதல்ல வளகாப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். எந்திரி, நல்ல போகிறதுக்குள்ள போகலாம். நானும் அழுகக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. என்னை மீறி அழுக வந்துருமோன்னு. பாரு, இந்த அழுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவளை தான் பார்த்துக்கோ. எந்திரி முதல்ல, எந்திரி, டைம் ஆகுது, எந்திரி. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போகணும்லடா, எந்திரி. என்ன மறந்துடுவியா? பைத்தியம், உன்னை மறந்துட்டு நான் ரெடி பண்ண போறேன். சொல்லு. லூசு மாதிரி பேசாத, எந்திரி. வளகாப்புக்கு டைம் ஆகுது. ஒண்ணு இப்பதான் பேசிட்டே இருப்பா. வளையல் போட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி பொறுமையா பேசலாம், புரியுதா? சரி, டைம் ஆகுதுல, எந்திரி. சிரிச்ச முகமா வந்தாதான் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். எந்திரி. மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியே சிரி, புரியுதா? மற்றவங்க முன்னாடி மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க, புரியுதா? நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம், ப்ளீஸ். சரிடா, எனக்காக சரி. இப்ப பாரு, மூஞ்சி பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. போலாமா? வளையில் அடிச்சு கையில் சிங்கும்படி வாட்டங்களே, தங்க தங்க வளையில் அடி தங்கி கையில் மிங்கும்படி போட்டங்களே. யாரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம். இன்னும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வளகாப்பு போடுங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் போடுங்க, இல்லன்னா மூணாவது பிறந்த மாடு ஏதாவது பண்ணிர போதே. ஏ ஹரி, சுமாரு. உனக்கு என்னடா தெரியும்? பாரு நான் எப்படி நின்னுட்டு இருக்கானே. விட்டா சதுர எடுத்து மூஞ்சில பீடி அடக்கு வளகாப்புல உட்கார்ந்து அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கானே அவன். ரொம்ப சேட்டையாகி போச்சு ஏமச்சான். கொஞ்ச நஞ்சல்ல ரொம்ப. அந்த பைப்புட்டு சுத்துறா பாத்தீங்களா? வாங்கண்டி ஹரி,
எங்கடி குழந்தை காணா? பாப்பா ரொம்ப அழுதுட்டே இருந்தா, அதனால அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அதுவும் சரிதான். என்ன இல்ல நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நீதான் ஃபேமிலி பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னியே, அப்புறம் எப்படி? ஏய் நான் சொன்ன ஃபேமிலி பிளான் வேறடி, இது வேறடி. என்ன மச்சான், ஃபேமிலி பிளான்னாலே ஒரே அர்த்தம் தான்டா. நீ மட்டும் நீ 7-8 அர்த்தம் போட்டு பேசுற ஃபேமிலி பிளானுக்கு. என்ன ப்ராப்ளம், என்ன செய்யலாம்? மொட்டை கிடத்துல தள்ளி விட்டுறலாம். ஆனா மாம்சே, உன்னோட பெருங்காமெடிதான். அவன் காமெடி பண்ணாம இருந்ததா அதிசயம். மூட்டு போறியா? நீ ஊன்னா நம்ம இப்பவே போய் அவைகளை போட்டு நம்ம போய் உட்காந்துடலாம். ஏய் தம்பி, ரொம்ப அவசரமா இருக்கடா. என்னங்க பண்றது, எல்லாம் தலையெழுத்து. முகலட்சணம் வேணும்டா மச்சான். அடிச்சா மாதிரி சாணி மூஞ்சில. சரி எல்லாரும் மூடுங்க. ஆமா சீக்கிரமா பசிக்குதுமா, சீக்கிரம் அழகா போட்டு சோறு ஊட்டி விட்டு சோறு விடுங்கம்மா, ரொம்ப நேரம் பசிக்குதுங்கம்மா. ஆமாங்க, சாணி உருட்டி போடு. இங்க மூடுங்க. என்னடா என் ஸ்லாங் எல்லாரும் பேசுறீங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டானா தெரிஞ்சு. முத அனிதாக்கு தான் வைக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா அனிதாவை முந்திக்கிட்டா சந்தியா, அதாவது அவங்க அக்காவை முந்திக்கிட்டா. மா சந்தியாவாது விடு, அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டே அங்க ஒருத்தி நிக்கிறா பாரு, அதுவும் ட்வின்ஸ். ஆமாங்க நீ ட்வின்ஸ். நான் தான் முண்டம் மூடிட்டு. அவங்க பேசுறாங்கடி, நான் சொல்லலைன்னா மரியாதையா இருக்காதுல்ல. ஏனுங்க சாருடுங்க, வளகாப்பெல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலிதான். நீ அண்ணி வேற ஊருக்கு போயிருவாங்க. நீ மூடு. அவளே மூஞ்சி தூக்கி வச்சு அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இரு. திட்டுங்க மாமா, ரொம்ப ஓவரா பண்றாருல. நானாவது திட்டதாமா முடியும், நீ நினைச்சா அவனை அடிக்கவே முடியும். அடிச்சு துவைச்சிருங்கிற. ரொம்ப பண்றான். 2 பேரும் சேர்ந்து அப்புறமா அவனை வச்சுக்கலாம். இவ்வளவே என்னால வச்சுக்க முடியல. உன்னது கூட நான் வச்சுக்கிறேன். அண்ணி கேட்டீங்களா என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? என்ன வச்சுக்கிறாடாமா. டேய் மகேஷ், பின்ன என்னம்மா, என்ன வச்சுக்கிறேங்கிறான் பாத்தியா? அண்ணி அனுப்பிட்டே வச்சுக்கிறேங்கிறான். ஒன்னும் சரியில்லம்மா உன் புள்ள. அடே சும்மா இருடா. ஏன்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாதடா. அவங்கெல்லாம் வேற வேற ரேஞ்சில இருக்காங்க. அவங்களுக்கு பத்தியில நீங்களாம் ஒண்ணுமே இல்ல. புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறவதான் பொண்டாட்டி. இல்லனா வப்பாட்டியோ. நீ ஒன்னா நாளைக்கே கூட்டிட்டு வந்துருவேன். கொன்னுடுவேன். ஆளை பாரு, இந்த மூஞ்சிக்கு நானே பெருசு, இதுல இவங்க அப்பாட்டி வேறையா. நாளைக்கே பாட்டு போட வேண்டி. அண்ணா எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அப்படின்னு சரண் நாளைக்கு பாடுவோம். ஏ அவேதோ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்டயும் உன்னால ஒன்னையும் கழட்ட முடியல, இதுல நீ ஒரு வப்பாட்டி வேற எடுத்துட்டு வரியா? என்ன சரண் அசிங்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ நீ மூடு. உனக்கு தேவையா? அவன் எங்க அண்ணன், நீ சாப்பிடி மா, சீக்கிரம் வளகாப்பு போடுங்கம்மா. அந்த சந்தனத்தை பார்க்கும்போது பரபரன்னு இருக்கு. எடுத்து நானே பொண்டாட்டி மூஞ்சி நப்பிக்குவோம் பாத்துக்கங்க. சீக்கிரம் வளகாப்பு போடுங்கம்மா, இல்லன்னா எடுத்து அப்பிட்டு எனக்கு வளகாப்பு போடுங்க. மலையில எடுத்து கையில மாட்டிட்டு உட்காந்துட்டு போறோம். என்ன சார், என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா இல்ல மாதவ மாதிரி நினைச்சியா? ஃபேமிலி பிளானு. சும்மா இருடா. உங்கள பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்பாங்க. வளகாப்பு போட்டுறமா சமந்தி? போடலாம் இருங்க. ஆதிராவை கூப்பிடுறேன். அவ தான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஆரம்பிப்பா. ஆதிரா வா. எதுக்கு அங்க நிக்கிற? பரவாயில்ல அத்தை, அனிதாவை போட சொல்லுங்க. அனிதாவும் கொஞ்ச நேரம் போடட்டும், அதுக்கப்புறம் மிருதுளா மகேஷ் போட்டுட்டு நீங்களே போடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணி மரியாதையை கூப்பிடும்போது போயிருங்க. அண்ணி மரியாதை எல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுங்க. ஏய் சும்மா அடி. விஜய் சொல்லுங்க. ஆமாமா, அனிதா விக்ரம் போடட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன ஆதிரா, எப்போதும் நீ தானே போடுவ. வா, ஏன் அங்க நிக்கிற? முறையா அனிதா போடணும்னு ஆசைப்படுறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருக்கட்டும். அப்படிங்கிறீங்களா? சரி, அவ அக்காவே ஆரம்பிக்கட்டும். ஏம்மா நீ ஏன் ஆரம்பி, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போடுவாங்க. இல்ல அத்தை, ஆதிராக்காவே போட சொல்லுங்க. அவங்க குழந்தை பெற்றவங்க. ஏன் மிருதுளா கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நான் அப்படி இல்லைல்ல, வேணாம் அத்தை. ஏ என்ன இப்படி பேசுறா? உண்மைதாங்க. முறையாக வளகாப்பு போடும்போது, அதுவும் என் தங்கச்சிக்கு போடும்போது, குழந்தை பெற்றவங்க போடும்போதோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போடும்போதோ அது சந்தோஷமா கரெக்டாக இருக்கும். நான்லாம் அக்கா என்ன பேசிகிட்டு இருக்க? நீ எனக்கு அக்கா மட்டுமா? அம்மா மாதிரி தான். என்ன நீயே வந்து போடு. என்னங்க சொல்லுங்க. அண்ணி என்ன நீ இதெல்லாம் முறையா நீங்க போடணும்னு நான் ஆசைப்படுறான். அப்புறம் என்ன நீ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் வளகாப்பு போடுங்க வாங்க. நீங்க போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன யார் என்ன சொல்லிட்டா உங்கள? அதெல்லாம் கிடையாது. நீங்க போட்டாலும் சரி, அத்தை போட்டாலும் சரி, அண்ணி போட்டாலும் சரி, ஏன் மிருதுளா போட்டாலும் சரி, யாரு போட்டாலும் ஒண்ணுதான். ஆனா முறையா உங்க தங்கச்சிக்கு நீங்க வளகாப்பு போடுறதா ரொம்ப இல்லை கரெக்ட். சரண், அது அக்கா இப்போ வரப்போறியா இல்லையா? போ அனிதா. போட்டுமா. நீ வளகாப்பு போடுற இந்த நேரம் கண்டிப்பா நல்ல செய்தி சீக்கிரமாவே சொல்லுவேன். என்ன கவலைப்படாம போடு. வான் சுமந்த வெள்ளினவ தான் சுமந்த பெண்ணினவே
தரேன், நீங்க போட்டு விடுங்க. போடுவா. வெள்ளி மணி கொட்டிலொன்னு விட்டத்தின் மேலே மாட்டிடணும். தங்கமணி கண்ணுறங்க தானேனோ போய் போடு.